ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு இந்த தசகத்தோட 8வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். அசுபிரேவ சமம் தயதி த்வயி, அசுபிரேவ சமம் தயதி த்வயி, स्तनमसौ स्तनितोपमनिस्वना, स्तनमसौ स्तनितोपमनिस्वनाम्, निरपतद्भयदायिनि जं वपुः, निरपतद्भयदायि निजं वपुः, प्रतिगता प्रविशार्य भुजा उभौ, प्रतिगता प्रविसार्य भुजावुभौ, अशुभिरेव समं धयति त्वयि, स्तनमसौ स्तनितोपमनिस्वना, असुभिरेव समं धयति त्वयि, स्तनमसौ स्तनितोपमनिस्वनाम्, निरपतद्भयदायिनि जं वपुः, प्रतिगता प्रविशार्य भुजा उभौ, निरपतद्भयदायि निजं वपुः, प्रतिगता प्रविसार्य भुजावुभौ. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். அசுபிஹி சமம் ஏவ, அவளுடைய உயிரையும் சேர்த்து, த்வயி ஸ்தனம் தயதி, நீ ஸ்தனத்தை குடித்துவிட்ட போது, ஸ்தனித உபம, இடிமுழக்கம்போல், நிஸ்வனா அசௌ, அலறியபடியே அவள், பயதாயி, பயங்கரமான, நிஜம் வபுகு, தன்னுடைய உண்மையான வடிவத்தை, பிரதிகதா, மீண்டும் அடைந்தவளாய், உபௌ புஜௌ பிரவிசாரிய, இரண்டு கைகளையும் அகல விரித்தபடி, நிரபதத்து, வீழ்ந்தாள். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். அசுபிரேவ சமம் தயதி த்வயி, ஸ்தனமசௌ ஸ்தனிதோபமனிஸ்வனா, நிரபதத் பயதாயினி ஜம் வபுः, பிரதிகதா பிரவிசார்ய புஜா உபௌ. பாலை அருந்தும்போது பூத்தனையினுடைய உயிரையும் சேர்த்து பருக ஆரம்பித்தாய். வேதனை தாங்காமல் இடிமுழக்கம் போல அலறியபடியே தன்னுடைய உண்மையான பயங்கரமான மிகப்பெரிய அளவிலான உருவத்தை பூத்தனை எடுத்துக்கொண்டாள். பின் இருபுறமும் இரண்டு கைகளையும் அகல விரித்தபடி மல்லாந்து கீழே விழுந்தாள் என்று பட்டத்ரி சுருக்கமாக கூறியிருக்கிறார். பாகவதத்தில் என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தா, பிராணன் போகிறது, பூத்தனை பிராண அவஸ்தையில் துடிக்கிறா. எப்படியாவது தன்னோட உயிரை உறிஞ்சு கொண்டிருக்கும் குழந்தையை தன் உடல்லிருந்து பிடுங்கி எறிய முயற்சிக்கிறாள். பாலூட்டி கொண்டிருந்த அறையிலிருந்து வெளியில் வரா. அதுக்கு மேலே அவளால் அந்த அழகிய பெண் உருவத்தில் இருக்க முடியல. தன்னோட உண்மையான அரைக்கு உருவத்தை எடுத்துக்கொண்டு புல்வெளியில் மல்லாந்து விழுந்து விட்டாள் என்று பாகவதம் கூறுகிறது. அசுபிரேவ சமம் தயதி என்ற பட்டத்ரிகளின் வரிக்கு அவளுடைய உயிருடன் சேர்த்தே நீ பாலை உறிஞ்சிவிட்டாய் என்று பொருள். இங்கு பட்டத்ரிகளின் ஸ்லோகம் நம்மாழ்வாரோட வரிகளை அடியொற்றி அமைத்தது போல இருக்கிறது. உழலை என்பின் பேச்சு முளையூடு அவளை உயிருண்டான் என்று நம்மாழ்வார் பாடியிருக்கிறார். வேதாந்த தேசிகன் ஒருபடி மேலே சென்று பூத்தனையோட விஷப்பால், அவளோட உயிர், இவற்றோடு அவளுடைய மறுபிறவியையும் உறிஞ்சிவிட்டாய் என்கிறார்.